எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்வாகதா. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஸ்வாகத்தம். ஸ்வாகதா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வெரி குட். ஸ்வாகதா கேளடி கண்மணி படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் மூமேதா அவர்கள் எழுதின பாட்டு, சுசீல் அம்மா பாடினது கற்பூர பொம்மை. ஆல் த பெஸ்ட். கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம். முத்தே என் முத்தாரமே, சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. பூந்தேரிலே நீ ஆடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம். ராஜாங்கமே ஆனந்தமே, நம் வீடு இங்கே ஒரு சங்கீதம். மானே உன் வார்த்தை ரீங்காரம், மலரே நெஞ்சில் நின்றாடும். முத்தே என் முத்தாரமே, சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம். முத்தே என் முத்தாரமே, சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. ஸ்வாகதா, இந்த பாட்டு என்னுடைய மனசுக்கு ரொம்ப 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 நெருங்கின பாட்டு. வயிற்றில் இருந்த என் குழந்தைக்கு நான் ஒரு தாலாட்டு பாடினேன்னா அது இந்த பாட்டு தான். இது எப்படி நான் உணர்ந்தேன்னா, என் குழந்தைக்கு இப்போ 4 வயசு ஆகுது. திடீர்னு ஒரு நாள் ஒரு 3 வயசு இருக்கும்போது சும்மா ஆ ஊ எல்லாம் குழந்தைங்க பாடின்னு இருக்கோம். சரி, நீ எதாவது பாட்டு பாடுன்னா சொன்ன உடனே இந்த பாட்டை பாடினா, அதுவும் அந்த பல்லவி வார்த்தைகள் கூட மாறாமல் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. என் குழந்தை எந்த பாட்டும் சொல்லி கொடுக்கலாம் ஒன்றும், நான் டேப்பில் கூட அந்த பாட்டெல்லாம் என் குழந்தை கேட்டதே கிடையாது. டக்குன்னு சொன்னான் இந்த பாட்டு. திஸ் சாங் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபாதர் ரோல்ஸ் அப்பா நிறைய பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ஒரு படம், அருமையான ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப நல்லா பாடினீங்க. லாஸ்ட் ரவுண்டில் சொன்னது போலயே உங்களோட அந்த பிரெத் மேனேஜ்மெண்ட் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒவ்வொரு நோட்டாக ஒரு 10 நாளைக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நோட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை விட ஒரு ஆக்டேவ் எக்ஸ்ட்ரா நீங்கள் கண்டிப்பாக பாட முடியும். உனக்கு நான் பேர் மாற்றலாம்னு நினைக்கிறேன். நான் பேர் காஜோல்னு இருக்கிறேன். நான் நிஜமாகவே அந்த பொண்ணு பார்க்குற மாதிரியே இருக்குது. வெரி விவேஷியஸ் கேர்ள். அது எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கும், பெரிய கண்ணு. நீ ஒவ்வொன்றுத்துக்கும் கூட ரொம்ப நிற்கிறது, உன்னோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் எனக்கு அது பாரு. இப்போ கூட ஐ எம் என்ஜாயிங் இட் அஸ் இஃப் ஐ எம் லுக்கிங் அட் மை கிராண்ட் சில்ட்ரன். அவங்க என்னென்ன சேட்டை பண்ணுவாங்களோ ரொம்ப அழகாக இருக்கும். நீ பாடும்போது கூட உன்னோட முயற்சி ரொம்ப நல்லா தெரியுது. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். இப்போ நல்லா பாடணுன்ற ஒரு இது இருக்குது பாரு, அதுதான் முக்கியம். அது இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வந்துடும். ரொம்ப நல்லா பாடிருக்கிற. வேறு பிழைகள் கிடையாது. ஸ்ருதி பிழை இல்லை, தாளம் இல்லை, அப்புறம் உச்சரிப்பெல்லாம் நல்லா இருந்தது. அந்த எண்டுக்கு வரும்போது தான் முடிச்சு அப்பா இந்த லைன் ஆயிடுச்சு, இனிமேல் சஸ்டெயின் பண்ண முடியாது என்னால. அது கற்பூர பொம்மை உண்டு, ஏன் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண, அதுக்குள்ளேயே ஆக்சிஜன்லாம் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரலாக பெரும்பாலாக இது நாட் ப்ரீத் கண்ட்ரோல் ஒன்று,
ப்ளஸ் யூ நீட் மோர் எனர்ஜி, பாடிக்கு எனர்ஜி வேணும், அது கவனிச்சுக்கோ. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்டிஃப் நெக்குங்க. இது மு மேத்தாங்கிற ஒரு மிகப்பெரிய கவிஞர் எழுதினது. அவரை நாங்கள் புது கவிதைகளின் தாத்தா என்று சொல்வது வழக்கம். அவர்கள் இந்த பாடலை தாயினுடைய பெருமையை சொல்ல வர்றார். தாய் தன் குழந்தைக்கு பாடுறார். எவ்வளதோ வார்த்தைகள் இருக்கு. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்றுன்னு அங்கு ஒரு நாடகத்தை அது நடத்துகின்றார். என்னென்னா, கற்பூரத்தினுடைய இயல்பு கையில் வச்சுருந்தீங்கன்னா காற்றில் கரைந்து விடும். அதனால் கற்பூர பொம்மை என்பது போல், கற்பூரத்தை மூடி வைப்பது போல தன் குழந்தையை அந்த கதாநாயகி மூடி வளர்க்கிறாளாம். அதனால் கற்பூர பொம்மை ஒன்று. முத்தே என்று சொல்லிவிட்டார்கள். முத்தேன்னு சொன்னதுக்கப்புறம் முத்தாரமேன்னு ஒரு எக்ஸ்ட்ரா எதுக்கு ஃபிட்டப் வேணும்? வேண்டியதில்லை இல்லையா? அது பிறந்ததினால் முத்தாக இருக்கிறது. எப்பொழுதுமே தன் நெஞ்சிலே போட்டு மாலையை போல இந்த தோளிலும் அந்த தோளிலும் மாலையை போல அந்த குழந்தையை அணிந்து கொண்டே இருக்கிறாளாம். அந்த முத்தானது முத்தாரமாக மாறி விடுகிறது. பாடகிகள் கற்பூர பொம்மை மாதிரி தான் இருக்கணும், கரைஞ்சிடக்கூடாது, அப்படியே இருக்கணும். அப்போ தான் வெற்றி கிட்டும். வாழ்க வளரும்.